எதுக்கு இப்படி மலையில உட்காந்து நினைச்சிட்டு சீன் போட்டுட்டு இருக்க? மாமா மாமா சாரி மாமா. மாமா அம்மா என்ன மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். நான் வேணும்னு பண்ணல மாமா. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இன்னும் 2-3 அடி கூட அடிச்சுக்கோங்க மாமா. ஆனா பேசாம மட்டும் போகாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இப்படி பாரு, உன்னோட இந்த பேச்செல்லாம் நாங்க கேட்க வரல. என்னதான் நீ தப்பு பண்ணியிருந்தாலும் உன்னை கை நீட்டி எல்லாரும் முன்னாடி அடிச்சிருக்க கூடாது. அதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உன்னை கை நீட்டி அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சிடு. மாமா எதுக்கு மாமா என்கிட்ட மன்னிப்பு கேட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க கோவத்துல தான் என்ன அடிச்சீங்க. நான் தப்பு தானே பண்ணியிருக்கேன். அப்போ என்ன அடிக்கிறதுல தப்பு இல்லை மாமா. ஆனா பேசாம மட்டும் இருக்காதீங்க மாமா. இன்னும் 2-3 அடி கூட அடிச்சுக்கோங்க. பேசாம இருக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இந்த மலையில நனைஞ்சிட்டு நாளைக்கு உடம்பு சரியாம போய் இவனாலதான் உடம்பு சரியில்லைன்னு எனக்கு பேர் வருதுக்கா? இறங்கி வா கீழே. நான் வரமாட்டேன் மாமா. நீங்க என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் வரமாட்டேன். ஏய், இந்த பிளாக்மெயில் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இறங்கி வான்னு சொன்னா இறங்கி வா. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் பிளாக்மெயிலாம் பண்ணல. எனக்கு வேற வழி தெரியல மாமா. என்கிட்ட பேசுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீட்டில் நீங்க மட்டும்தான் என்கிட்ட நல்லா பேசுறீங்க. அக்கா கூட என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. யாருமே சரியா பேச மாட்டாங்க. நீங்களாவது என்கிட்ட நல்லா பேசுங்க. இப்பதான் தெரியுது அக்கா உன்னை எதுக்காக திட்டுறாங்கன்னு. நான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்னை விட செம்பாக்கா தான் உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. உன்னை நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும். கீழே இறங்கி வா. மாமா சத்தமா பேசாதீங்க மாமா, பயமா இருக்கு. அதான் வான்னு சொல்றேன்ல. வரேன் மாமா, வரேன். என்னங்க, இந்த அபார்ட்மெண்ட் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா லட்டு, செம்மையா இருக்கு. யார்கிட்ட இதை பத்தி விசாரிக்கிறதுன்னு தெரியலையே. வெளியே வரும்போது பாத்தீங்களா, சில்ட்ரன்ஸ் பார்க்கெல்லாம் இருந்துச்சுங்க. அதுக்கு என்னப்போ? இல்லங்க சொல்றேன், சில்ட்ரன்ஸ் பார்க்லாம் இருந்துச்சு. நாளை பின்ன ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும்ல. ஓஹோ, நீங்க அப்படி வரீங்க. சும்மா சொன்னேங்க. அப்புறம் அபார்ட்மெண்ட்டை சுத்தி பாத்தீங்களா? உள்ள நுழையும் போதே நான் பார்த்துட்டேன். அந்த சைடு பார்த்தா சூப்பர் மார்க்கெட்டு, இந்த சைடு காய்கறி மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் என்கிட்ட ஹாஸ்பிட்டல்லாம் கூட இருக்குங்க. ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு கூட போய் பார்த்துக்கலாம். அப்படியா? நான் ஹாஸ்பிட்டல்லாம் கவனிக்கலையே. சூப்பர் மார்க்கெட் மட்டும் முன்னாடி இருந்துச்சு பார்த்தேன். பரவாயில்ல, எல்லா வசதியும் வச்சிருக்காங்க. ஆமாங்க, இது மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது. நம்ம சீக்கிரமா யார்கிட்டயாவது கேட்டு புக் பண்ணிடலாம். வாங்குங்க. சரி வா போலாம். ஏய் புஷு. சிடரமா, நீங்க என்ன இங்க இருந்து வரீங்க? இல்லடா, எங்க வீட்டு பக்கத்துல இந்த அபார்ட்மெண்ட்டை விளம்பரம் பண்ணாங்க. சரி அதான் ஒரு டீ பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். அந்த விளம்பரத்திலே பார்க்கும்போது பிடிச்சிருந்தது. சந்திர மாப்பிளையும் இந்திரன் மாப்பிளையும் சேர்ந்து ஏதாவது வீடு வாங்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு வீட்டா நல்ல வீடா பார்த்து வாங்கிக்கலாமான்னு யோசனையா இருக்கு. அதான் நிம்மதியும் நானும் வந்தோம். மா சூப்பர்மா, நாங்களுமே இங்க வாடகைக்கு தான் பார்க்கலான்னு வந்தோம். ஹே உண்மையா வாடி? அப்ப ஒருவேளை நம்மளுக்கு இங்க வீடு கிடைச்சிச்சுன்னா ஜாலியா இருக்கும்ல, எல்லாரும் ஒரே வீட்ல ஒண்ணா இருக்கலாம். ஐயோ ஆமாமா, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. நம்மளுக்கு மட்டும் வீடு கிடைச்சிச்சுன்னா சூப்பரா இருக்குமா. ஹே ஹாய் தமிழ். ஹாய் லட்டு. ஹாய் நிம்மதி. இப்பதான் அம்மா பேசிட்டு இருந்தாங்க. நீங்களும் பேம்ப்ளேட் பார்த்து தான் வந்தீங்களோ? ஆமாங்க. ஓ நீங்களும் அப்படிதான் வந்தீங்களா? ஆமா நிம்மதி, ஆக்சுவலா எனக்கு ஆஃபீஸ் பக்கத்துல தான் இருக்கு. சரி ஆஃபீஸ் பக்கத்துல இருந்தா நல்லா இருக்குமேனு பேம்ப்ளேட்டை பார்த்தோன்னே ஓடி வந்துட்டோம். அப்ப இனிமே புஷ்ஷுக்கு ஜாலி தான். அப்படியே சாப்பாடு எடுத்துட்டு போறது என்ன, ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்றது என்ன இல்ல? மா சும்மா இருங்கம்மா, நாளை சாப்பாடுல எடுத்துட்டு போக மாட்டேன். அவருக்கு வேணும்னா அவரே வந்து சாப்பிடட்டும். ஏய் இப்பெல்லாம் அப்படிதாண்டி சொல்லுவீங்க, அவருக்கு வேணும்னா அவரை வந்து சாப்பிடட்டும்னு. நாளைக்கு பாரு, டிஃபன் கேரியர்ல கூடைய தூக்கிட்டு போறியா இல்லையான்னு. ஆனா அபார்ட்மெண்ட் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்குல்ல. நான் கூட வெளியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு தாண்டி வந்தேன். செம்மையா இருக்கு. வாக்கிங்லாம் போனா சூப்பரா இருக்கும். அப்புறம் ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குடி. என்னைக்காவது பாத்ரூம்ல குளிக்க சோம்பேறித்தனமா இருந்தா கீழே எல்லாரும் இறங்கி வந்துருங்க, ஜாலியா ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலாம். இங்க வீடே கிடைக்குமா இல்லையான்னு தெரியாம நின்னுக்கிட்டு இருக்கோம். இதுல நீ பிளான் வர போடுற, எல்லாரும் கீழே இறங்கி வந்துருங்க ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கலான்னு. ஐயோ, இன்னும் நம்ம குடும்பத்துல இருந்து யார் யார் வருவாங்கன்னு தெரியலையே. அங்கிட்டலாம் விளம்பரம் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ரோஜா வரதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, வேற யாராவது வந்தாதான். ஏங்கா ரோஜாக்கா வரமாட்டாங்க? ரோஜாக்கு அது சொந்த வீடு. ராஜா அண்ணெல்லாம் கிராமத்தை விட்டு வெளியவே வரமாட்டாரு, அதனால அவங்க வரதுக்கு வாய்ப்பில்லை. கார்த்திக்கும் அங்க சொந்த வீடு இருக்கு. ஹாஸ்பிட்டலை விட்டு இவ்வளவு தூரம் இங்க வரதுக்கு வாய்ப்பில்லை. ஆமா ஆதினில எங்க இருக்காங்க? இந்த சைடு தான் எங்கேயும் இருக்கிறாங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஹலோ, ஏதாவது பேசிட்டே வாங்க. பின்னாடி சும்மாவே உட்காந்துட்டு வர போர் அடிக்குது. நீங்க எல்லாரும் உங்க கண்ணுக்கு உங்க கைக்கு உங்க காலுக்குன்னு வேலை கொடுக்குறீங்க. ஆனா நான் பின்னாடியே கண்ணத்துல கை வச்சுட்டு சும்மாவே உட்காந்துட்டு வரேன். என்ன பேசுறது? ஏதாவது கேளு, ஆன்சர் பண்றேன். உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? சாப்பாடுனா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அம்மா சாம்பார்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. அம்மா செய்யற சாம்பார் பிடிக்கும். அப்புறம் கடலையெல்லாம் வறுத்து சூப்பரா ஒரு சட்னி செய்வாங்க, அது பிடிக்கும். அப்புறம் இவ்வளோலாம் கேட்கல, ஒண்ணே ஒண்ணு மட்டும் நச்சுன்னு சொல்லுங்க. எங்க காலேஜ்க்கு பக்கத்துல ரஹ்மான்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் செய்யற பிரியாணி செம்மையா இருக்கும். முஸ்லிம் ஸ்டைல் பிரியாணி, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓ சூப்பர். அப்புறம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு பிளாக் கலர்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஐ நான் இன்னைக்கு Black saree தான் கட்டியிருக்கேன். சூப்பர். ம் அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்லலாம் என்ன பண்ண பிடிக்கும்? இப்போ சஸ்பெண்ட் ஆகி 6 மாசம் வெட்டியா இருக்கீங்களே, அந்த மாதிரி டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா டிராயிங் வரையறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கேக்குறேன். ஏய், இந்த 6 மாசம் சஸ்பென்ஷன் வெட்டியா இருக்கிறது இதை விடவே மாட்டியா நீ? அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. சரி சரி சொல்லுங்க. வெட்டியா தானே இருக்கீங்க, அதானே உண்மை. நான் ஃப்ரீயா இருக்கிறப்ப மெயினா ஜிம்முக்கு தான் போவேன். அங்க போய் எக்ஸசைஸ் பண்ணாலே பாதி ஸ்ட்ரெஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கவிதையெல்லாம் வரும், அப்பப்ப எழுதுவேன். ஓ, கவிதையெல்லாம் எழுதுவீங்களா? கவிஞர் ஆதித்யாவா? கவிஞர் ரேஞ்சுக்கெல்லாம் இல்லம்மா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சுமாரா எழுதுவேன். எங்க என்ன பத்தி ஏதாவது கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்லலாம்? அழகூரில் பூத்த நிலா, என்னை அடியோடு சாய்த்த நிலா. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அப்புறம் மலையூரின் சாரலிலே வந்த நிலா, அதானே? ஏய், என்னோட கவிதைய நீ எப்படி சுட்ட? நேத்து நைட்டு தோசைக்கல்ல இருந்து சுட்டேன். கேக்குறத பாரு, இது நம்ம தளபதியோட பாட்டு எப்பயும் வந்துருச்சு. ஓ, நான் எழுதி கசக்கி போட்ட பேப்பர் எடுத்து அவங்க பாட்டாவே உருவாக்கிக்கிட்டாங்களா? இல்ல நான் இது சும்மாவே விட மாட்டேன். கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டு காப்பிரைட்ஸ் கேட்டு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கல. என்ன நடக்கும்? நாளைக்கு பேப்பர்ல சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஜெயில இருக்காருன்னு வரும். ஆமால, போட்டா அப்படித்தானே போடுவாங்க. கூடவே டிஎஸ்பியோட பையன் ஆதித்யாவையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டா போச்சு. ஆனா கொஞ்சம் கூட உங்களுக்கு வேமா சூசு இல்லல? ஏய், என்ன சொன்ன? வேமா சோசுவா அப்படின்னா? அதான் வெக்கம், மானம், சூடு, சொரணை அதெல்லாம் இல்லல? அதெல்லாம் இருந்தா நான் ஏமா உன்ன கல்யாணம் பண்ண போறேன்? ஹலோ, டா ஆரம்பிச்சிட்டா போன்ல பேசுறதுக்கு. ஹே, உன் பக்கத்துல தானே இருக்கேன். ஆதித்யான் கூட கூப்பிட்டா கூட திரும்பி பாப்பனே, உடனே ஹலோ ஹலோன்ட்டு வந்துருவா. பெரிய பிரிட்டிஷ் நாட்டு இளவரசி. பீட்டர் இங்கிலீஷ் பேசாம இருக்க மாட்டாங்க. ஏங்க அது அப்படியே பழகிடுச்சுங்க. ஆனா உங்ககிட்ட பேசுறது கூட நல்லா ஜாலியா இருக்குங்க. நீங்க நல்லா கலகலன்னு பேசுறீங்க. நான் நல்லா தான் பேசுவேன், ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு தான் ஆள் இல்ல. என்ன பண்றது? என்னையதான் சில பல பேருக்கு பிடிக்காதே. சில பல பேருன்னு என்னைய தானே சொல்றீங்க? ஓ, தெரியுமா? உன்னை தவிர என்ன எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இல்ல புரியல. எல்லாருக்கும்னா? எல்லாருக்கும் தான். இவர் பெரிய மன்மதனு. இவர் அப்படியே எல்லாருக்கும் பிடிக்குது. நினைப்பு, அப்படி ஒரு நினைப்பு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு திமிரு. அந்த திமிருனாலதான் இப்ப சஸ்பென்ஷன் வரைக்கும் வந்தாச்சு. ஏய் டால்டா மண்ட, இன்னொரு வாட்டி அந்த சஸ்பென்ஷனை பத்தி பேசுன மூஞ்ச உடைச்சிருவேன் உனக்கு. ஓ, சஸ்பென்ஷனை பத்தி பேசினா கோவம் வருதா? இரு இனிமே வார்த்தைக்கு வார்த்தை சஸ்பென்ஸ் சொல்லி உன்னை வெறுப்பேத்துறேன். எப்பா சாமி, கடை வந்துருச்சு, இறங்கு. நிலாவும் இந்த அபார்ட்மெண்ட் தானா? ஆமாமா, அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஆதித்யாவா ஒரு நாள் கடையில பார்த்தேன், அவர் தான் சொன்னாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வந்திருக்கீங்களா? ஆமா சார், பேம்ப்ளெட்ல விளம்பரப்படுத்திருந்தாங்க. ஏசிசி அபார்ட்மெண்ட்ஸ் ரெண்டுக்கும் சேல்ஸுக்கும் போகுதுன்னு. சரி, அதான் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். வாங்க சார், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் அந்த சைடு நடக்குது. அண்ணா, நாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வீட்டெல்லாம் கொஞ்சம் வாடகைக்கோ இல்ல ஏதாவது சொந்தமாவோ வாங்கலாம்னு இருக்கோம். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வசதி எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அம்மா, இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கேயே இருக்குமா. ஏசிசி அபார்ட்மெண்ட்னா அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் அபார்ட்மெண்ட்மா. இங்க இல்லாத வசதியே கிடையாது. சூப்பர் மார்க்கெட் கீழே இருக்குமா. இந்த அபார்ட்மெண்ட்ல சொந்தமா வீடோ இல்ல வாடகைக்கு இருக்கிறவங்க மட்டுமே 10% ஆஃபருக்கு இங்க உள்ள பொருள்லாம் வாங்கிக்கலாம். வெளியே இருந்து வர ஆளுங்களுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் ரேட்டு. அதே மாதிரி காய்கறி கடை தினமும் இருக்கும். கறிக்கடை மட்டும் வாரத்துக்கு 3 நாள் இருக்கும். குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் இருக்கு. பக்கத்திலே டியூஷன் சென்டர் இருக்கு. அப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற லேடிஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஏதாவது நல்லா எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக யோகா கிளாஸ் இருக்கு, டான்ஸ் கிளாஸ் இருக்கு, தையல் கிளாஸ் இருக்கு, மெஹந்தி கிளாஸ் இருக்கு, மேக்கப் கிளாஸ் இருக்கு. இப்படி எல்லாமே இருக்குமா. வாவ், என்னென்ன சொல்றீங்க? இவ்ளோ ஃபெசிலிட்டி இருக்கா? ஆமாங்க மேடம், அது மட்டும் இல்ல, ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு. வாரத்துல ஒரு நாள் எல்லாரும் ஜாலியா இங்க விளையாடுவாங்க. அப்புறம் அடிக்கடி இந்த அபார்ட்மெண்ட்ல நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். யார் வீட்லயாவது கல்யாணம் இல்ல காது குத்து எது நடந்தாலும் சரி, என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் அபார்ட்மெண்ட்டே கோலாகலமா இருப்பாங்க. ஐயோ, கேட்கவே செம ஜாலியா இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல தங்கினா எவ்வளவு ஜாலியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம அபார்ட்மெண்ட்குள்ளேயே கிளினிக் இருக்கு. காலையில ஒரு டாக்டர், மத்தியானம் ஒரு டாக்டர்னு 2 டாக்டர் 2 ஷிஃப்டா மாறி மாறி வருவாங்க. அப்படி இவங்களால பார்க்க முடியல, ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும்னா ஒரு ஆம்புலன்ஸ் கூட இருக்கு. அம்மா போதுனே, அப்பா மூச்சே வாங்குது. சரி வாங்க, இப்பவே போய் எல்லாரும் வீட்டை வாங்கிடலாம். அப்புறம் யாராவது வந்து வாங்கிட போறாங்க. இவ்வளவு வசதி உள்ள ஒரே இடத்த இப்பதான் நான் பாக்குறேன். இப்பதான் மேடம் ஓபன் ஆச்சு, அதுக்குள்ள 2 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அப்படியா? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒருவேளை நம்ம ஏசிசி குடும்பத்துல யாராவது இருக்க போறாங்க. சாய்னு ஒரு பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஒரு வீடு, ராம்னு ஒரு பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இன்னொரு வீடு. இந்த 2 வீடு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க மேடம். ஏய் சாயா, அவங்க கூட இன்னொரு பொண்ணு கூட குதிரைவால் போட்டு வந்தாங்களே.
ஆமா ஆமா, பேரு கூட ஜனனி. அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா பேசுனாங்க. ஆ ஜனனி ஸ்டூடெண்ட் தான். சரி சரி. என்னது ஜனனி அங்கே வரப்போறலாம்? ஐ ஜாலி. அவ தானே எனக்கு மேக்கப் போட்டு விட்டா. சூப்பர். இனிமே டெய்லி அவகிட்ட போய் மேக்கப் போட்டுக்கலாம், த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ஜாலி ஜாலி ஜாலி. என்ன லட்டுமா, இந்த வீட்டையே ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? என்னங்க இத நீங்க ஒரு கேள்வியாவே கேட்க கூடாது. சீக்கிரம் வாங்க, இந்த வீட்டையே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு மேல வசதியா நம்ம எங்கங்க போய் தேட முடியும்? அதுவும் இல்லாம நிம்மதியாக்கா சுடரமா எல்லாருமே நம்ம பக்கத்துலயே தான் இருக்க போறாங்க. பத்தாததுக்கு சாய் ஜனனி வர. இருங்க இங்கே பண்ணிடலாங்க. நீங்க வேலைக்கு போயிட்டு நான் தனியா இருந்தா கூட இவங்க கூட எல்லாம் சேர்ந்துருப்பேன்ல. ஆமா, அப்பாவும் இங்க பிடிக்கல, நான் ஊருக்கே போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏய் மாப்பிள்ளைட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேளுடி. மா உனக்கு பிடிச்சிருந்தா புக் பண்ணிட்டு வான்னு சந்திர மாமாவும் சொல்லிட்டாரு, இந்திரனும் சொல்லிட்டாமா. அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, நம்ம புக் பண்ணிக்கலாம். அப்படியா? அப்புறம் ஏதோ ஒரு அம்மாவுக்கு வர கேட்டேன்னு சொன்னீல. ஆமாமா, அந்த அம்மா வர கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாடகைக்கு விசாரிச்சுட்டு போயிடலாம். சரிடி. ஏய் சூப்பர்டி, எல்லாரும் ஒண்ணா இருக்க போறேன்டி. ஜாலியா இருக்கும்ல. அண்ணே நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோண்ணே. வாங்க சார், நான் கூட்டிட்டு போறேன். ஆனா விஜய், நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க. எல்லார்கிட்டயும் எவ்வளவு அன்பா பேசிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா உன் நாத்தனார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் குடும்பத்துக்குள்ள வந்தா. அப்படியே குடும்பமே ரெண்டாயிடுச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி அவ்வளவு ஒத்துமையா அவ்வளவு சந்தோஷமா எடுத்துட்டு போயிட்டு இருந்த அந்த குடும்பத்தை அவ கண்மணி ஆசைப்படுறான்றதுக்காக அவளை நைட்டோட நைட்டா அந்த கார்த்திக் பைய கூட அனுப்பி விட்டுட்டா ரோஜா. ஐயோ செம்பாக்கா, எனக்கே ஒன்றும் புரியாம தான் உட்காந்துருக்கேன். உண்மையாவே சொல்றேன், என் நாத்தனாருங்கிறதுக்காக சொல்லல. ரோஜா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவ அப்படி பண்ற ஆளே கிடையாதுக்கா. வேற என்னமோ நடந்திருக்குக்கா. எனக்கு தெரிஞ்சு ரோஜாக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படிங்க இல்லாம போகும்? உங்க வீட்டு பொண்ணு தான் அவ வாயால இருந்து ஒத்துக்கிறாளே. ஆமா, நான் தான் கண்மணி அமுச்சு விட்டேன்னு. அப்புறம் எப்படி நாங்க நம்பாம இருக்கிறது? ஏன் தங்கச்சிங்க எவ்வளோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு அவ கொடுத்த குழந்தையோட ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவன் கூட என் தங்கச்சி போய் வாழ்றத எப்படிங்க நான் ஏத்துக்க முடியும்? அதுக்கு முக்கிய காரணம் உங்க வீட்டு பொண்ணு. இதெல்லாம் நல்லா வாங்க இருக்கு. இங்க பாருங்க, உங்க தங்கச்சிக்கு ஒன்னும் ஆகாம உங்க தங்கச்சியை உங்க கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. நான் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அதுக்காக என் தங்கச்சி தான் முக்கியமான காரணம்னு நீங்க எப்படிங்க சொல்ல முடியும்? அண்ணே பிரச்சனை வேணாண்ணே. நான் பிரச்சனை பண்றதுக்காக உங்க ரெண்டு பேரும் இங்க கூப்பிடல. உங்கள்கிட்ட உங்க தங்கச்சியை பத்தி தெரியப்படுத்துறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன். அந்த பொண்ணு ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருக்கு. நாங்க யாருமே அந்த பிள்ளைகிட்ட பேசுறது இல்ல. வேணும்னா கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்லயே கூட்டிட்டு போய் கூட வச்சுக்கோங்க. எங்களுக்கு கஷ்டமா இருக்குங்க. எங்க பிள்ளை வெளியே போயிருக்கு இல்லையா? நாங்க அதை பாக்குறதா இல்ல இவ அமுச்சு விட்டானு இவளையே பாக்குறதா? ஐயோ செம்பாக்கா, ஏன் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ரோஜா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுக்கா. எங்கக்கா ரோஜா? அவளை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசுறேன். அண்ணே அண்ணி, நீங்க இப்ப வந்தீங்க? ரோஜா என்னம்மா அதெல்லாம்? இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லல. செம்பாக்கா என்னென்னமா சொல்றாங்க? என்னம்மா நடக்குதுங்க? அண்ணி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எப்ப வந்தீங்க? என்ன பாக்குறதுக்காக தான் வந்தீங்களா? வாங்க உட்காருங்க. இருங்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். ரோஜாமா, அண்ணே நாங்களா வரலமா, இவங்க தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. சரிண்ணே. ரோஜா என்னடி பண்ணி வச்சிருக்க? அண்ணி நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் தான். ஆனா அவ நிலைமையில இருந்து நினைச்சு பாருங்க. பிடிக்காத ஒருத்தரோட எப்படி அவளால வாழ முடியும்? அப்படி ஒரு வாழ்க்கையை யாராலையுமே நினைச்சு பார்க்க முடியாது. எனக்கு நான் பிடிச்ச வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். அதே மாதிரி தானே அவளும் நினைப்பா. அவளும் ஒரு பொண்ணு தானே அண்ணி. ஏன் கல்யாணம் ஆகி புள்ள பெத்துட்டு விட்டுட்டு போவா? இவன் கூட இவ போய் நிக்கணும். அது மனசுக்கு பிடிச்சி வேற இவ போவா. அதை நாங்க பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இல்ல அப்படி என்ன எங்க வீட்டு பொண்ணுக்கு குறைன்னு கேக்குறேன். அப்படியே நாங்க வளர்த்து வச்சிருக்கோம் அவள. இல்ல அவளுக்கு தான் ஏதாவது அழகுல குறையா இல்ல கை கால் எதுவும் முறிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காளா? நடக்க முடியாம எதுவும் கிடக்குறாளா? செம்பானி, உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. ஒருத்தருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, அவருக்கு குழந்தை இருக்குன்னா அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கை காலம் முறிஞ்சு ஹேண்டிகேப்டா தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. நல்ல மனசு இருந்தா போதும் அண்ணி. நம்ம கண்மணியோட மனசுக்கும் கார்த்திகோட மனசுக்கும் ஒத்து போறப்போ வேற என்ன அண்ணி வேணும்? பாத்தியா விஜய், உன் நாத்தனார் என்னென்ன வார்த்தை பேசுற பாத்தியா? இதத்தான் விஜய் ஆரம்பத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கா. நீயே சொல்லு, இதே மாதிரி என் தம்பி ஒரு நிலைமையில இருந்தானா ரோஜாவை என் தம்பிக்கு நீ கட்டி கொடுத்துருப்பியா? நீயே சொல்லுமா. என் தம்பி ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளைய பெத்துட்டு அந்த பொண்ணு விட்டுட்டு போயிருந்து ஒரு பிள்ளையோட இவங்க உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோ. நீ ரோஜாவை என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பியா விஜய்? சொல்லுமா. ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னா, என் மனசும் மாமா மனசும் ஒத்து போயிருந்துச்சுன்னா அந்த குழந்தைய ஏத்துக்கிட்டானா கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். அதுல என்ன தப்பு இருக்கு? ரோஜாமா இதுக்கு கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? பெரியவங்களா பேசிட்டு இருக்காங்களே, வாய் மூடு. அதெல்லாம் பெரியவங்களுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கறதே இல்ல. அததானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் நாத்தனார் சுத்தமா சரியில்லை. ரோஜாமா, போற இடத்துல நல்ல பேர் எடுக்கலனா கூட கெட்ட பேர் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னமா அது இப்படி எல்லாருமே உன் மேல கம்ப்ளைண்டா எடுக்கிறாங்க? கல்யாணம் ஆகி 2 மாசம் தானே ஆகுது. அண்ணா இப்ப வேணா எல்லாரும் நினைக்கலாம் நான் பண்ணது தப்புன்னு. ஆனா கண்மணி கண்டிப்பா கார்த்திக் கூட போய் நல்லபடியா வாழுவா. அதை பார்த்துட்டு நீங்க எல்லாம் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசினா போதும். ஒருவேளை கண்மணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறா, கார்த்திக் கூட சேர்ந்து வாழவே முடியாம இருக்கா அப்படின்னா அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். நான் ராஜா மாமா கூட வாழாமா கூட போயிடுறேன். ஆனா கண்டிப்பா சொல்றேன், அவங்க 2 பேரோட மனசு ரொம்ப ரொம்ப புனிதமானது. கண்மணியை கூட விட்டுருங்க. ஆனா கார்த்திகோட மனசு ரொம்ப ரொம்ப நல்ல மனசு. அவர் மாதிரி ஒரு பையன் கிடைக்க இந்த குடும்பமே கொடுத்து வச்சிருக்கணும். ரோஜா
அண்ணி இது என் வீடு இங்க என்ன நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நீங்க தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. அண்ணனை கூட்டிட்டு போங்க. அப்புறம் அம்மா கிட்ட இங்க நடந்தது எதையுமே சொல்லிடாதீங்க. ரோஜாமா, நான் சொல்றது கேளு. கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம வீட்டுக்கு வா. அங்க வந்து இரு. அப்புறமா இங்க கொண்டு வந்து நானே உன்னை விடுறேன். வா. சரியாயிட்டு இங்க எல்லாரும் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அந்த கோவத்தை தணிக்கிறதுக்கு கொஞ்சமாவது டைம் கொடு. அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துக்கலாம். நானும் அண்ணனை கொண்டு வந்து விடுறோம். நீ வா. அண்ணி என்ன அண்ணி பேசுறீங்க? அண்ணி இது என்னோட வீடு, என் புருஷனோட வீடு. என் புருஷன் இருக்கிற இடத்துல தான் நான் இருக்க முடியும். நீங்க என்ன, நீங்க பாட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க? நான் என்ன சின்ன குழந்தையா நீங்க வான்னு கூப்பிட்டோன்னே உங்க பின்னாடி வரதுக்கு? ஏய், நான் உன்னை நிரந்தரமா அங்கே இருக்க சொல்லலடி. இந்த பிரச்சனை கொஞ்சம் சரியாகிற வரைக்கும் நீ அங்க வான்னு தான் சொன்னேன். இங்க எல்லாருமே உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ரோஜாமா. நீ சாப்பிட்டியா தூங்குனியா எதுவுமே கேட்கறது கூட ஆள் இல்ல. ராஜா கூட உன் மேல கையை வச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு கஷ்டமா இருக்குடி. நீ வா, கொஞ்ச நாளைக்கு அங்க வந்து இரு. அண்ணி, அந்த ஆள் இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சார்னா நாளைக்கு அவர் என்ன கொஞ்சறதுக்கு நான் இங்க இருக்கணும். அண்ணி, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ப்ளீஸ் அண்ணி, நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். ரோஜாமா, இன்னைக்கு சொல்றதா அண்ணி. இதுக்கப்புறம் நீங்க எப்ப கூப்பிட்டாலும் என்னையும் மாமாவையும் சேர்த்து தான் கூப்பிடணும். என்ன மட்டும் தனியா வீட்டுக்கு கூப்பிடுறதா இருந்தா தயவு செஞ்சு நீங்களும் அண்ணனும் இந்த வீட்டுக்கு வராதீங்க. அந்த ஆள் என் மேல கோவமா தான் இருக்காரு. அவர் என்ன வெறுக்கல, கண்டிப்பா என்ன வெறுக்கவும் மாட்டாரு. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவர் என் மேல கோவமா இருக்காரு, அவ்வளவுதானே தவிர அந்த கோவம் சரியானதுக்கு அப்புறம் அவருக்கு நான் வேணும். அதுக்காகவாது நான் இங்கே இருக்கேன்னே. நீங்க கிளம்புங்க. சரிம்மா, நீ இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்கே இருந்தால் நல்லா இருக்காது. ஆனால் ஏதாவது பிரச்சனைனா உனக்கு அங்கே வரணும்னு தோணுச்சுன்னா உடனே கால் பண்ணு. அண்ணன் வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் என் வாழ்நாள் ஃபுல்லாக வராதண்ணே. நீங்கள் கவலைப்படாதீங்க. என் மாமா இருக்காரு, அந்த ஆள் என்னை நல்லா பார்த்துப்பாரு. நீங்கள் கிளம்புங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். செம்பானி பார்த்துக்கோங்க, கற்பனை கண்டிப்பாக கிடைப்பா. இவரை தான் தேடுறேன்னு சொல்லியிருக்காருல. நான் போயிட்டு வரேன். என்னங்க சொல்லிட்டு வாங்க. அக்கா ஒரு நிமிஷம். அண்ணன் உங்களையும் தான். என்ன தப்பா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உங்க வீட்டு பொண்ணை நான் கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது. அது தப்புதான். இங்க எல்லாரும் முன்னாடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு ரோஜாவை அடிச்சதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. தம்பி, உங்களுக்கே நல்லா தெரியும், ரோஜா அங்கே நல்ல வசதியாக வாழ்ந்த பொண்ணு. அவளை நாங்கள் பெருசெல்லாம் அடித்தது கிடையாது. இந்த ஆதித்யா பிரச்சனை உங்கள் பிரச்சனையில் தான் அவங்க அண்ணன் அவளை 2 வாட்டி அடிச்சிருக்காரே தவிர மற்றபடி சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு. இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காதுன்னு நம்புகிறேன். நான் போயிட்டு வரேன் தம்பி. அதுவும் இல்லாமல் அவள் தான் தெளிவாக சொல்லிட்டாளே, இன்னைக்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா நாளைக்கு நீங்கள் கொஞ்சத்துக்கு அவள் வேணும்னு. அதுக்காகவாது அவள் இங்கே இருக்கட்டும். நாங்கள் போயிட்டு வரோம். ஷோ, நல்ல மலையில மாட்டிக்கிட்டோம். இப்படி மழை வரும்னு தெரிஞ்சா கண்டிப்பா கிளம்பி இருக்கவே மாட்டேன் வீட்டுல இருந்து. மழை வரதுக்கான அறிகுறியே இல்லாம மழை வந்திருக்கு பாரு. அதுதான் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஒரு 2 பென்னு வாங்குறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தோம், கரெக்டா மலையில மாட்டிக்கிட்டோம். ஐயோ, எனக்கு வேற பயமா இருக்கு. ரொம்ப இடி இடிக்குது. அட ஆமால, உனக்கு வேற இடி இடிச்சா கட்டி பிடிக்கிற பிரச்சனை வேற இருக்குல்ல. ஓவர் கற்பனை உடம்புக்கு ஆகாத போலீஸ்கார். என்ன ரொம்ப ஓவரா கற்பனை பண்ற மாதிரி இருக்கு? சச்ச இல்லம்மா, ரியாலிட்டிய சொன்னேன். நல்ல மின்னல் வேற வெட்டுது. இப்படி இப்ப வீட்டுக்கு போறது? அர்ஜுனா 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 இடி இடிச்சிராத. அர்ஜுனா 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 ஏய், பயப்படாத, நான் இருக்கேன்ல. ரொம்ப இடி இடிக்குது, பயமா இருக்கு. அதான் யாரையும் கூப்பிட்டு இருந்தியே, அர்ச்சனாவா? அர்ஜுனா கூப்பிடு, அவங்க வந்து உன்னை காப்பாத்துவாங்க. என்ன விட்டுறாதீங்க, இப்படி பிடிச்சிருங்க, பயமா இருக்கு. இந்த சூழ்நிலையில மட்டும் இல்ல, வேற எந்த சூழ்நிலையிலயும் உன்னை விட மாட்டேன். இப்படியே தான் பிடிச்சிருப்பேன். கொஞ்சம் பார்த்து விடு, கொஞ்சம் பேசி விடு என்று என் விழிகள் ஐயையோ என்னை திட்ட. கோடை காலம் மழை வந்து போன பின்பும் சாலையோர மரம் தன்னாலே நீர் சொட்ட. என்னை தாங்கும் புயல். இப்போ ஏன் நம்ம 2 பேரும் அப்படி ஓரமா ஒதுங்கி நிக்கிறோம்? மழையில கூட நனையலாமே. நனையலாமே.